வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பாக நம்ம கேதுவை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் என்பவர் ஞானக்காரகன் எல்லாருக்கும் தெரியும். அந்த கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவானுடைய கதிர்வீச்சு அவர்களுக்கு ஒரு சுபத்தன்மையாகவும் இருந்தால் அவர்கள் ஞானம் பெற்று வருவார்கள் என்று ஒரு ஜோதிட ரீதியான தத்துவங்கள் இருக்கு. அப்போ கேது பகவான் சுபத்தன்மை இருப்பவர்கள் அனைவரும் ஞானம் பெற்றுவார்களா? இது ஒரு கேள்வி. இதுக்கு கூட அவருக்கு குருவும் சப்போர்ட் பண்ணணும். குருவும் கேதுவும் காம்பினேஷன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஞான தத்துவத்துக்குள்ள வருவாங்க. இல்லை தத்துவ விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, ஒரு போதகராக இருப்பாங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு ஆன்மீக வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதனால் கேது பகவான் என்பவர் ஞானக்காரகன் என்று சொல்லுவாங்க. இதே கேது பகவான் அசுபத்தன்மையாக ஒரு ஜாதகருக்கு நெகட்டிவ் எனர்ஜியாக அந்த கேது பகவான் இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும்னா, கேது என்பவர் கட் பண்ணுறவர், துண்டிக்கப்படுபவர், துண்டு பண்ணி விட்டுருவார். அதாவது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவார். அதாவது அடுத்தவர்கள் மேலே இரக்கம் இல்லாமல் கொடூரமான முறையில் கொலை செய்வது, மிருகங்களை வெட்டி அது வியாபாரம் செய்வது, இது போன்ற விஷயங்களில் கேதுனுடைய ஆதிக்கத்துவம் நெகட்டிவாக இருப்பவர்கள் கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. கேதுனுடைய ஆதிக்கத்துவம் சுபத்தன்மையாக இருப்பவர்கள் நிச்சயமாக வேதங்களையோ சாஸ்திரங்களையோ ஒரு யோகா வழிபாட்டின் மூலியமாகவோ ஒரு குருமார்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக உண்டு. இதுக்கு உதாரணம் சொன்ன போனால், நம்ம கேதுனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது என்றால் நம்முடைய அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய ஆழியார் அறிவித்திருக்கோயில். அந்த இடம் கேதுனுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி இப்போ ராகு சொன்னால் ராகுனுடைய ஆதிக்கத்தில் சில இடங்கள் இருக்கும். அது இந்த ஈஷா யோகா என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த இடத்துல ராகுனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்குள்ளே போனாலே தெரியும், அங்கே நிறைய சர்ப்பங்களை தொங்க விட்டுருப்பாங்க, சர்ப்பங்கள்லாம் இருக்கும். இது ஈஷா யோகானுடைய தத்துவம். அங்கேயும் ஞானம் இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் பிரம்மாண்டத்தை காட்டும். ராகு என்பது பிரம்மாண்டத்தை காட்டும். இதுபோல் கேது இயங்கக்கூடிய இடம், கேது இயங்கக்கூடிய ஸ்தலங்கள்லாம் சில இருக்கு. அப்போ அந்த ஜாதகத்தில் அவருக்கு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கோயில் வழிபாடுகள்லாம் கொடுக்கும் பொழுது, அந்த கோயிலுக்குள்ளே போகும் பொழுது அந்த கேதுனுடைய கதிர்வீச்சு அந்த ஜாதகருக்கு வரும்படி செய்தமையானால் அவர்கள் அந்த கதிர்வீச்சை உள்வாங்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் அங்கே மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இதுதான் கேதுனுடைய தத்துவம். இதுபோல் நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே கிரகம் சேர்க்கை, இப்போ கேது ப்ளஸ் சூரியன், கேது ப்ளஸ் செவ்வாய், கேது ப்ளஸ் புதன், இது போல் ஒவ்வொரு கிரகங்கள் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்ற தகவலும் நம்ம பரிமாறிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சேனலை பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உள்ள இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தத்துவங்கள்லாம் நான் வெளியே கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க.